வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இருபால் மெய்யன்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இறை வணக்கம். எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமற, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். வல்லாய் உடலில் இயக்கம் அவன், வாழ்வில் உயிரில் அறிவும் அவன். கல்லார் கற்றார் செயல் விளைவாய், காணும் இன்ப துன்பம் அவன். அவனின் இயக்கம் அணு ஆற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனில் தான் நீ உன்னில் அவன், அவன் யார் நீ யார் பிரிவேது. அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்டமேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் என அறிய நினைந்தேன். அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர்வு எழுப்பி குறித்து என அறிவித்த குருவே அன்பே. வாழ்க வளமுடன். அன்பர்களே, நம்ம வெற்றி பாதை 2026 என்கிற தலைப்பில் தினம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்துக்களை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று 19வது நாள், ஜனவரி 23, 2026ஆம் ஆண்டு. ஸோ இன்னைக்கு நம்ம தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இன்னைக்கு என்ன கருத்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு இப்போ பார்ப்போம். ஒரு நீதிபதி குற்றம் சுமத்தப்பட்டு தன் எதிரில் நிற்கும் குற்றவாளியை அவன் நிரபராதியாகவும் இருக்கலாம் என்ற கருத்தை முன்வைத்தே நீதி விசாரணை நடத்துவார். அவன் குற்றவாளிதான் என்று கொடுக்கும் தீர்ப்பை விசாரணை முடிந்த பின்னரே அவசியமானால்தான் அளிக்கிறார். அதுவரையில் அந்த தீர்ப்பு தள்ளி வைக்கப்படுகிறது. அதே போன்று ஒழுங்கீனம் பொருள் தேவை மிகுந்துள்ள இக்காலத்தில் ஒருவர் தன்னோடு நட்பு கொள்ள வந்தால் அவர் ஏன் சுயநலவாதியாக சுரண்டி வாழ்பவராக இருக்கக்கூடாது என்ற கருத்தை முதலில் உருவாக்கி மனதில் வைத்துக்கொண்டே அவரோடு நட்பு கொண்டு அவர் நடத்தையை பற்றி ஆராய வேண்டும். சந்தர்ப்பங்கள் தான் மனித உள்ளத்தை உறைபோடும் ஒரு கல். ஆகவே உறவாடுபவர் உள்நோக்கம் சீக்கிரம் தெளிவுபடும். அதன் பிறகே அவர் குற்றமற்றவர், நட்புக்கு ஒத்தவர் என்ற தீர்மானத்திற்கு வர வேண்டும். நீதிபதி நிரபராதி என்ற முடிவை முன்வைத்து குற்றவாளி என்ற முடிவை பின்கொள்கின்றார். ஆனால் நட்பை ஆராய்வோர் முதலில் கலங்கமுடையோன் என்ற கருத்தை வைத்து சோதனைக்கு பின்னரே கலங்கமற்றவன் நண்பன் என்ற கருத்தை முடிவாக கொள்ள வேண்டும். நற்பண்புகள் அதை பத்தி ஒரு சின்ன வரி எழுதியிருக்காங்க. சிந்தனையுடன் செயலும் செயலுடன் சிந்தனையும் பந்தித்து நிற்க பழகுதல் நற்பண்பு அப்படின்னு சொல்றாங்க. ஆராய்ந்து நட்பு கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆராய்ந்து நட்பு கொள். நட்புக்கோர் நோக்கம் உண்டு, நாடுபவர் தரம் ஒக்கும். கட்புலன்களுக்கு எட்டாது கருத்தை ஊன்றி காண்பீர். உட்பகையை சுயநலத்தை உள்வைத்தும் நடிப்பார்கள். நுட்பமுடன் ஆராய்ந்து நோதல் தவிர்த்தே வாழ்வோம். நட்புக்கோர் நோக்கமுண்டு, நாடுபவர் தரம் ஒக்கும். கட்புலனுக்கு எட்டாது கருத்தை ஊன்றி காண்பீர். உட்பகையை சுயநலத்தை உள்வைத்தும் நடிப்பார்கள். நுட்பமுடன் ஆராய்ந்து நோதல் தவிர்த்தே வாழ்வோம். அதே போல வஞ்சகர் நட்பு அப்படிங்கிற தலைப்புல 4 வரிகள் எழுதியிருக்கிறார். வஞ்சகர் எதிரிகளாய் வந்துவிட்டால் வியப்பில்லை. வஞ்சகராய் நண்பர்களே வளர்ந்தால்தான் பெருந்தொல்லை. வஞ்சகருக்கு அஞ்சுவதோ வாழ்வு என்ன நிரந்தரமோ. வஞ்சகர்கள் அஞ்சட்டும், வாழ்வில் மயக்கம் உள்ளதால். வாழ்க வளமுடன். இதே போல திரு ஆர் கோபிநாத் சார் அவர்கள் இன்றைய நாளுக்கு என்ன கருத்துக்கள் எழுதியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். நம்ம ஜனவரி 20, ஜனவரி 21, ஜனவரி 22 இந்த 3 நாட்களுக்கும் கோபிநாத் சார் அவர்கள் என்ன கொட்டேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். திரு ஆர் கோபிநாத் அவர்கள் கோபாஸ்ட் சிஇஓ அந்த நிறுவனத்தின் தலைவராக உள்ளார். இந்த நிறுவனம் அனகாபுத்தூரில் உள்ளது. லைஃப் இன்சூரன்ஸ் அட்வைசர்ஸ் அவர்களுக்காக ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. 20ஆம் தேதி ஜனவரி. நேர்மை, ஒழுக்கம் மற்றும் கருணை ஆகியவை நமக்கு நெருக்கடியான காலங்களில் பாதுகாப்பு சாதனங்களாக செயல்படுகின்றன. இந்த நற்பண்புகளை நாம் எப்போதும் கொண்டிருக்க முயற்சி செய்ய வேண்டும். Honesty, discipline, and compassion act as safety equipment during times of crisis. We must always strive to possess these virtues. இதேபோல 21ஆம் தேதி
விடாமுயற்சி என்ற குணம் படைப்பாற்றலை தூண்டி சிக்கலான பிரச்சனைகளுக்கும் எளிய மற்றும் வழக்கத்திற்கு மாறான புதுமையான தீர்வுகளை கண்டறிய உதவுகிறது. விடாமுயற்சி என்ற குணம் படைப்பாற்றலை தூண்டி சிக்கலான பிரச்சனைகளுக்கும் எளிய மற்றும் வழக்கத்திற்கு மாறான புதுமையான தீர்வுகளை கண்டறிய உதவுகிறது. Perseverance fuels creativity, uncovering simple and unconventional solutions to complex problems. இதே போல 22ஆம் தேதிக்கான கொட்டேஷன்ஸ். விழிப்புணர்வோடு செயல்படுங்கள், மேலும் நாளின் இறுதியில் உங்கள் செயல்களை மீள்பார்வை செய்வதற்கான ஒரு முறைமையை உருவாக்குங்கள். உங்கள் செயல்களுக்கு முழு பொறுப்பேற்று அவற்றை தொடர்ந்து செம்மைப்படுத்துங்கள். Be consciously aware of your actions. Also develop a system for reviewing at the end of the day. Take responsibility for your actions and keep refining it. விழிப்புணர்வோடு செயல்படுங்கள், மேலும் நாளின் இறுதியில் உங்கள் செயல்கள் மீள்பார்வை செய்வதற்கான ஒரு முறைமையை உருவாக்குங்கள். உங்கள் செயல்களுக்கு முழு பொறுப்பேற்று அவற்றை தொடர்ந்து செம்மைப்படுத்துங்கள். வாழ்க வளமுடன். இதே போல ஜனவரி 26 லுகியோட சென்னை சாப்டருடைய ஆனுவல் கன்வென்ஷன் 21வது ஆனுவல் கன்வென்ஷன் நடக்க இருக்கிறது. ஸோ அதில் எல்லா எம்டிஆர்டி, சிஓடி, டிஓடி குவாலிஃபை ஆனவங்க, கிளியாவில் பிரிகேட் லெவலில் குவாலிஃபை ஆனவங்க, பெரிய பெரிய ஜாம்பவான் முகவர்கள்லாம் வர இருக்கிறாங்க. முகவர்களின் ஒரு சங்கமமாக இது நிகழ இருக்கிறது. ஸோ வழக்கம் போல் இந்த வாட்டி சென்னை ட்ரேட் சென்டரில் நடக்க இருக்கிறது. ஸோ கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்கள். வெற்றியாளர்களோடு சேர்ந்து இருப்பது தான் மிகச்சிறந்த ஒரு விஷயம். வெற்றியாளர்களின் சங்கமம், டாப் ஏஜென்ட்ஸ்களின் சங்கமம், நிறைய நல்ல விஷயங்களை தெரிந்து கொண்டு அந்த விஷயங்களை எல்லாம் நாம் இந்த ஒரு வருடத்தில் ஜனவரி 2026ஆம் ஆண்டு முழுக்க நாம் அதை செயல்படுத்தி பெரும் வெற்றியை காண்போம். மக்களுக்கு தேவையான சொல்யூஷன்ஸை நேரடியாக சென்று கொடுப்போம். பணம் என்கிற முறையில் ப்ராஸ்பெக்டிங், அப்ரோச், நீட் அனாலிசிஸ், அசம்பிளிங் த ப்ராடக்ட் அண்ட் மோட்டிவேஷன் இந்த முறையில் நம்ம மக்களுக்கு தேவையானதை அவங்களோட நீட்ஸை அறிந்து கொண்டு அவங்கள ப்ராஸ்பெக்டிங் செய்து அப்ரோச் செய்து அவங்களோட நீட்ஸை அறிந்து கொண்டு அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி அவங்களுக்கு சூட் ஆகிற அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுற மாதிரி அந்த நீட்ஸை புரிந்து அதற்குண்டான ப்ராடக்ட்ஸை அசம்பிள் பண்ணி காம்பினேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸை அவங்களுக்கு கொடுப்போம். அவங்க வாங்குறதுக்கு மோட்டிவேட் பண்ணுவோம். வாழ்க வளமுடன். மீண்டும் நாம் நாளைய நிகழ்வில் சந்திப்போம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் அனைவருக்கும் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. அருட்பேராற்றல் கருணையினால் நாம் அனைவரும் உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். May the Almighty bless us with good health, long life, enough wealth, happiness, bliss and peace. Be blessed by the divine. மீண்டும் நாளைய நிகழ்வில் சந்திப்போம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது வீரா. 9848483654. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். தனி மனித அமைதி மூலம் குடும்ப அமைதி, பல குடும்பங்களின் அமைதி மூலம் உலக அமைதி பெறுவோம். தனி மனித அமைதிக்கு உடல் நலம், உயிர் வளம், பொருள் வளம், நட்பு நலம், குணநலம், வாழ்வில் முழுமை பேறு, நான் யார் என்கிற தத்துவம் உணர்தல், பிரம்மத்தை அறிதல், பிரம்ம ஞானி ஆகுதல், அதே போல தெரிந்து கொண்ட விஷயத்தை மற்றவர்களுக்கு சொல்லித்தர வகையில் ஒரு ஆசிரியராக மாறுதல். வாழ்க வளமுடன்.